ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KGS சிம்பிள் வேர்ல்ட். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் சுலபமாக இது ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை குழம்பு நான் செய்ய போகிறேன். இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு, சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு போட்டு நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே ஜாரில் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். இதையும் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே ஒரு ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்குது, இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். வெங்காயம் ஆப்ஷனல் தான், ஏன்னா அரைக்கிறதுக்குமே நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். டைரெக்டாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வணங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். நம்ம எண்ணெயிலையும் பட்டை லவங்கம் போட்டிருக்கலாம், பட் வேண்டாம், ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதுனால போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டோம் இல்லைங்களா, அப்போ போட்டுக்கலாம். இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் பச்சை வாசனை போயாச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி போடுவோம், பட் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கிரேவி கூட ரொம்ப திக்காக வரும். இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு. இப்போது நான் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த மசாலா பொருட்களோடு ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா போகிற வரைக்குமே நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கிரேவி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அருமையாக இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அருமையாக கிரேவி வந்திருக்கு. இப்போது முட்டை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் உடைச்சி வச்சுருக்கேன். இதை பொறுமையாக ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் எக் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சக்கரு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன்.
இப்போ எதுவுமே நாம் வந்து அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்படியே வேகட்டும். ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அருமையாக வந்துருச்சு கிரேவி. இப்போது மிச்சம் இருக்க கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டைலில் வந்து நீங்களும் இந்த எக் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், தென் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.